ஓகே மைக் மேடம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதர்ஷி. இன்னைக்கு நடக்கும் முத்தமிழ் வேந்தர்கள் மன்றத்தில் நிகழ்ச்சி நெறியாளராக பொறுப்பேற்றுள்ளேன். இன்று நடைபெறும் முத்தமிழ் வேந்தர்கள் மன்றம் என்ற இந்த சிறப்பான தமிழ் விவாதி நிகழ்ச்சியில்
உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்தல் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கேற்ப உயர்ந்த லட்சியங்களோடு இந்த இனிய விழாவில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நன்னாளில் நம்மிடையே வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய பார்வையாளர்கள், ஆர்வத்துடன் களம் காணும் பங்கேற்பாளர்கள் மற்றும் இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாகவும் பொறுப்புணர்வு
எடுத்துரைக்க வானதியை அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மன்றத்தின் குறிக்கோள். முத்தமிழ் வேந்தர்கள் மன்றத்தின் நோக்கம் தன் உறுப்பினர்களுக்கு இயல் இசை மற்றும் நாடக தமிழ் பேச்சாற்றலை வளர்க்க ஏதுவான ஒரு தளத்தை வழங்கி வராகும். இந்த மன்றம் தமிழ் புலமை பெற அனைவருக்கும் ஆதரவான மற்றும் ஆக்கப்பூர்வமான கற்றல் சூழலை வழங்கும். நன்றி. நன்றி வானதி. அடுத்து நாளின் சொல் ஜோவானா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோனா. இந்திய நாடன் சொல் ஒற்றுமை. இதன் பொருள் சேர்ந்து இருப்பது. நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்தால் எந்த சிரமத்தையும் சமாளிக்கலாம். நன்றி. நன்றி ஜோவானா. அடுத்து சொற்றுடர் எரிக். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எரிக். இன்றைய நாளின் சொற்றொடர் உழைப்பே உயர்வு தரும். அதாவது நாம் எவ்வளவு உழைக்கிறோமோ அதற்கு ஏற்ற உயர்வு நமக்கு நிச்சயம் கிடைக்கும். நன்றி. நன்றி எரிக். இப்போது உன் நடுவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறேன். விஜயராஜன் ஐயா தற்போது ஐரிஷ் நிறுவனமான ஐடி நிறுவனம் யூமேக்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெடில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்டாக பணியாற்றி வருகிறார். இவர் டோஸ்ட் மாஸ்டர்ஸில் 8 வருட உறுப்பினராக உள்ளார். இவரது படிப்பு MBA MSc சைக்காலஜி. இவர் இலக்கிய செம்மல் விருதின் சொந்தக்காரராக ஆவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நன்னாளிலே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளிலே பொழுதுபோக்காமல் தூங்கி கொண்டிருக்காமல் ஒரு அற்புதமான ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக இங்கே வந்திருக்கிற குழந்தைகள் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இந்த பட்டிமன்றத்திலே பேசுவதற்காக இந்த புறம் 9 குழந்தைகள், அந்த புறம் 9 நவ நட்சத்திரங்களாக வந்திருக்கிறார்கள். நவ கிரகங்களாக இந்த சபையை ஆட்சி படைக்கிறார்கள். நவ ரசனைகளோடு பேச்சிருக்கப் போகிறது. மொத்தத்தில் நவ சக்திகளாக இந்த பட்டிமன்றத்தை நடந்து வருகிறார்கள். பொதுவாக எந்த ஒரு படத்திலையுமே எடுத்த உடனே கதைக்குள்ள போயிடும். அந்த கதாபாத்திரங்கள் அந்த கதாநாயகன் அறிமுகம் சுவாரஸ்யமாக இருக்கும். எனவே நம்ம வெகு விரைவில் அவர்களை மேடைக்கு அழைப்போம். அதற்கு முன்னால் ஒரு நேர கட்டுப்பாடுகளை சொல்லிக் கொண்டு ஒரு பேச்சுக்கு 4 நிமிடம் வரை நீங்கள் பேசலாம். அளவுக்கு அந்த 4 நிமிட அளவு 4 நிமிடம் பொழுது நான் ஆக என்று சொல்லி அதை குறிப்பாக இருக்கக்கூடிய எங்கள் பேச்சை நிறைவு செய்து வருகிறோம். மற்றபடி இயல்பாக பேசலாம். முதலாவதாக இன்றைய தலைப்பானது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் பரிசா அல்லது நினைவுகளா என்பது. இது
பெரியவர்களுக்கும் மிக பொருத்தமான தலைப்பு. ஏனெனில் பரிசு என்பது ஒரு பொருள் தேடல், ஒரு பதவி உயர்வு, இது எல்லாமே ஒரு பரிசு தான். அதே மாதிரி நினைவுகள், இதுவுமே எல்லாருக்கும் சொல்லக்கூடியதான். சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பொருத்தமான ஒரு தலைப்பு, முக்கியமாக சிறியவர்களுக்கு மிகவும் பொருத்தமான தலைப்பாக இன்று அமைந்திருக்கிறது. இந்த பரிசுகளே முக்கியம் என்ற தலைப்பில் முதலாவதாக பேச வருவோர் சிந்துரா அவர்கள் விடைகளுக்கு அவர் 8ஆம் வகுப்பு நாராயணா பள்ளியில் இருக்கிறார். சிந்துரா அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். என் பெயர் சுந்தரா. இன்று நான் பரிசுகள் அளித்து பேசப் போகிறேன். சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நூலகத்திற்கு நூல்கள் அழகு, செடிகளுக்கு தரங்கள் அழகு, பட்டிமன்றத்திற்கு பார்வையாளர்கள் அழகு, இல்வாழ்க்கைக்கு மழலைகள் அழகு, வெற்றி பெறப் போகும் எனது அணிக்கு பரிசுகள் அழகு. தோல்வியின் நினைவுகளை மறக்கும் வண்ணம் எதிரணி நண்பர்களுக்கு இந்த மேடை ஒரு அனுபவ பரிசாக அமையட்டும் என்ற நல்வாழ்த்துக்களுடன் என் பேச்சை தொடங்குகிறேன். 3 நாட்களுக்கு முன்பு என் வாழ்க்கையில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடைபெற்றது. புதிய பள்ளிக்கு செல்லும் எனக்கு என் பழைய பள்ளி நண்பர்கள் 10க்கும் மேற்பட்ட பரிசுகளை வழங்கினர். அந்த பரிசுகளை பார்த்தபோது நான் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி போனேன். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் அந்த பரிசுகளை பல மடங்கு உயர்த்தியது. நீ எங்களை விட்டு பிரிந்து போனாலும் எங்களது நினைவு சின்னமாக இந்த பரிசு உன்னோடு இருக்கும். எதிரணியினர் கேட்கலாம், பரிசு என்பது வெறும் பொருள் தானே? ஆனால் நான் உறுதியாக கூறுகிறேன், அது வெறும் பொருள் அல்ல, இதயங்களின் பரிமாற்றம். பரிசுகள் நினைவுகளின் பெட்டகம். ஒலிம்பிக் வீரர் பெறும் பதக்கம் வெறும் உலோகமா? இல்லை, அது அந்த தேசம் அவருடைய உழைப்பிற்கு தரும் அங்கீகாரம். அதேபோல் ஒரு பெற்றோர் அவரது பிள்ளையிடமிருந்து வாங்கும் முதல் பரிசு அவருக்கு கோடி ரூபாய் காட்டிலும் மேலானது. நடுவர் அவர்களே, கணினி மொழியில் சொல்வதானால் ரேங்க் என்பது தற்காலிக நினைவகம், ஹார்ட் டிஸ்க் என்பது நிரந்தர நினைவகம். காட்சி அலமாரியில் வைத்திருக்கும் பரிசுகள் வெறும் காட்சி பொருட்களாம். அவை அந்த பரிசை பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அதை வழங்கியவரின் அன்பும் அந்த சந்தோஷ தருணமும் கண்முன்னே உயிர்ப்புடன் நிற்கிறது. தமிழர் பண்பாட்டில் பரிசு என்பது வெறும் பொருள் அல்ல, அது ஒரு வீரனின் தியாகத்திற்கான அடிப்படை அங்கீகாரம். பண்டைய காலத்தில் வீரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு நடுக்கல். அந்த நடுக்கல் ஏன் அமைக்கப்பட்டது? சங்க காலத்தில் ஒரு நாட்டின் மிகப்பெரிய செல்வம் அதன் ஆணிரைகள். அந்த ஆணிரைகளை காக்கவும் தன் நாட்டை காப்பதற்கும் உயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு நடுக்கற்கள் நட்டனர். புறநானூற்றில் புலவர் தாயன்கணியர் கூறும் வரிகள்: நல்லவன் கடந்த நாடுரை மறவ பெயரும் பீலும் எழுதி அதன் தோறும் பீலி சூட்டிய பிறகு நிலை நடுவர். பரிசு என்பது வெறும் பொருள் அல்ல, அது ஒரு வீரனின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வரலாற்று பரிசு. மக்கள் நடக்கும் பாதையிலேயே அதை நிறுவி மயில் வீரர் சூட்டி வழிபட்டார்கள் என்றால் ஒரு மனிதனின் உழைப்பிற்கும் வீரத்திற்கும் கிடைத்த பரிசு எவ்வளவு புனிதமானது என்பதை புரிந்து கொள்ளலாம். எதிரணியினரே, நீங்கள் வெறும் நினைவுகளோடு மட்டும் கிளம்பலாம், ஆனால் நாங்கள் நினைவுகளை தாங்கிய வெற்றி பரிசோடு கிளம்ப போகிறோம். நன்றி. எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் எழுதுறீங்களா? வெற்றி தான் முக்கியம், பரிசு தான் முக்கியம் என்பதை ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் சுந்தரா அவர்கள். பரிசுகள் என்பது வெறும் உலோகத்தில் செய்ததல்ல,
அது வியர்வை புள்ளியில் பெற்றது என்பதை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். அற்புதமான பேச்சு, நல்ல தெளிவான தமிழ் உச்சரிப்பு. அடுத்ததாக முக்கியமா நினைவுகள் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏதோ நினைவுகள் மலருது அப்படின்னு அமிர்தாண்டிலிருந்து வராங்க. அடுத்ததாக பேசுவதற்கு முக்கியம் இணைப்புகளே என்று சொல்வதற்காக வானதி அவர்களை வாங்க. அவருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். வானத்திற்கு மேகங்கள் அலங்காரம் என்றால் இந்த அரிய சபைக்கு இந்த இரண்டு அணிகள் தான் அலங்காரம். இதன் அழகை உயர்த்தி வைத்துள்ள என் ரசிக பெருமக்களுக்கு அன்பான வணக்கங்கள். நடுவர்களே, என் எதிரணியினர் வாழ்க்கையை எழுதுவது பரிசுகள் என்று வாழாடுவார்கள். நான் ஒரு எளிய கேள்வியை கேட்கிறேன். உணர்வில்லாத பொருள் எப்படி உயிருள்ள மனதை கற்று மாற்ற முடியும்? பரிசுகள் வீட்டை மட்டும்தான் அலங்கரிக்கும், ஆனால் நினைவுகள் மனதை அலங்கரிக்கும். பொருள் அழியும், உணர்வு அழியாது. இதற்கு ஒரு அழியாத சான்று தமிழ் வரலாற்றின் பொக்கிஷம். அதிகமான நெடுவான தனக்கு கிடைத்த அரிய கருணையின் கனியை தான் உண்ணாமல் தமிழின் பெருமகளான ஔவையாரிடம் வணங்கினார். குறுக்கள் எழுதியிருந்தவரே, அந்த பழம் இப்போது எங்கே? அது காலத்தோடு கரைந்துவிட்டது. ஆனால் தமிழுக்காக மன்னன் தன் உயிரை நீட்டிக்கும் அந்த கனியை நீண்டார். அது இன்னும் தமிழ் வரலாற்றில் வசித்து வருகிறது. நடுவர்களே, வெற்றி பெற்றால் பரிசு கிடைக்கும். ஆனால் எப்போதும் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறா? இல்லை. தோல்வி அடைந்தால் பரிசு கிடைக்காது. அனுபவம், பாடம், நினைவு மட்டும்தான். தோல்வி என்பது முடிவு கிடையாது. தோல்வி என்பது ஒரு புது ஆரம்பம். ஒரு மனிதனை வெற்றி பெற வைப்பது பரிசு கிடையாது. அவன் சிந்தித்த தோல்விகளின் நினைவுகள் தான். வாழ்க்கையில் நடந்த சில தருணங்களை கூறுகிறேன். அம்மா கைப்பிடித்து நடந்த முதல் அடிகள், பள்ளி நண்பர்களோடு சிரித்து விளையாடின நாட்கள், தோல்வி வெற்றி இரண்டும் கலந்து வாழ்ந்த அனுபவங்கள், திரும்பவும் கூறுகிறேன் என்று பரிசு அழியும், ஆனால் நினைவு நிலைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் பல சில பரிசுகளை பெற்றிருக்கலாம். ஆனால் இப்போதும் உங்களுக்கு எது ஞாபகத்திற்கு வருகிறது? இந்த பரிசுகளா அல்லது அந்த நினைவுகளின் தருணங்களா? நிச்சயம் நினைவுகள் தானே. ஒரு நல்ல நினைவுகள் ஒரு மனிதனை உயர்த்தும். நல்ல அனுபவங்கள் ஒரு மனிதனை உருவாக்கும். நம் வாழ்க்கை பயணத்திற்கு பெரிதும் துணை நிற்பது நினைவுகள் தான். எனவே எனவே ஒரு நல்ல நினைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறுவயதிலே திருக்குறளின் ஒரு மிக ஆழமான கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். திருக்குறளில் ஒரு குறள் இருக்கிறது, இன்பம் விளையான் விடுமை இயல்பெனின் துன்பம் முறுதல் இல்லை. ஒரு அர்த்தம் என்னன்னா, வெற்றி தோல்வி இரண்டுமே வாழ்க்கையில ஒன்றுதான். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமான ஒன்று. இந்த புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில துன்பமே கிடையாது அப்படின்னு இந்த சின்ன வயசுல ஒரு அழகாக ஆழமாக அழுத்தமா பதிவு செய்தார். வெற்றி மட்டுமே பரப்பினா தோல்வியும் இயற்கை தானே, அதையும் ஏற்றுக்கிறான்னு செய்யணும். அந்த மனப்பக்குவம் வேணும். இன்னும் ஆழமாக கேட்கிறாங்க. வெறும் உறவுகளுக்கு உறவுகளுக்கா முக்கியமான ஒரு தேவையெல்லாம் முன்வைச்சிருக்காங்க. அடுத்து தப்பு முக்கியங்களே அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்ததாக அகத்தியம் வருகிறார். நான் 5ஆம் வகுப்பு வேல்ஸ் படிக்க போகிறேன்.
அது என் அப்பா ஒரு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த gift. அதனால அந்த பரிசை கீழே வச்சுட்டு நிழல்கள் மட்டும் வச்சுட்டு தேங்க்ஸ் சொல்ல முடியுமா? முடியாது. பரிசு தான் நிதர்சனம். நடுவர் அவர்களே, நினைவுகள் என்பது காத்துல எழுதப்பட்ட கோடு மாதிரி. ஆனா பரிசுகள் என்பது கல்ல செதுக்கின சிற்பம் மாதிரி. ஆப்போசிட்டியோட அக்கா சொல்றா, மலையில நடந்த நினைவு எவ்வளவு இனிமையானது. நம்ம ஒரு 10 நிமிஷம் மழை நடந்தா நமக்கு நினைவுகள் மட்டும் வராது. காய்ச்சல், சளி, தூங்கல், ஹாஸ்பிட்டல் தான் மிச்சம். அப்ப ஒரு கொடை கிஃப்டா கொடுத்தா நம்ம நடையாமே இருக்கலாம். அந்த கிஃப்ட் நம்ம கூட எப்பவுமே இருக்கும். நினைவுகள் என்பது கண்ணுக்கு தெரியாத காத்து மாதிரி. ஆனா ஒரு பரிசு பெட்டிய பிரிக்கும் போல ஒரு சந்தோஷம் வேற எதுலையும் வராது. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம இந்த பேப்பர் பிடிக்கிற சந்தோஷம் இருக்கே, அடடடா, சந்தோஷத்துக்காக நான் எத்தனை பட்டி கணக்குனால இதுக்கு நடுவில் இருக்கு. ஆப்போசிட்டிவ்ல இருக்க அக்கா ரெடி தம்பி, நான் ஜெயிச்சேன்னா எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் வாங்க தெரியா அப்படின்னு கேட்கிறா. ஏன் சார், இதெல்லாம் அந்த நிலவுகளே போதுமே, எதுக்கு அந்த சாக்லேட் பரிசு மேல ஆசை? அவனோட பழைய நினைவு அவர் வைத்து நிரப்பாது. ஆனா அவனோட சாக்லேட் கண்டிப்பா வைத்து நிரப்பலாம். எப்படி உயிருக்கு உடம்பு ஆதாரமோ அதே மாதிரி அன்புக்கு பரிசுகள் தான். அன்புக்கு பரிசு தான் அவர் நடுவர் அவர்களே. மனுஷங்க மறந்துடுவாங்க. காலம் போக போக சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். இப்ப ஒரு பெண்ணு, ஒரு போட்டோ, இல்ல அப்பா கொடுத்த மோதிரமோ கையில இருந்தா அந்த நினைவு திருப்பி உயிர் பெறணும். 1000 வார்த்தைனால சொல்ல முடியாதத ஒரே ஒரு பரிசு சொல்லிடும். மணிக்கணக்கா வேஸ்ட் பண்ணி அன்பு அப்புறம் நினைவு உருவாக்குற பதிலா ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தா அங்கே அந்த அன்பு உருவாயிடும். நினைவுகள் என்பது சாஃப்ட்வேர் மாதிரி. ஆனா பரிசுகள் என்பது ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னா சாஃப்ட்வேர் வேலை செய்யாது. ஹார்ட்வேர்னா சாஃப்ட்வேர் வேலை செய்யாது. கடைசியா ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். மெமரிஸ் குட் மெமரிஸும் இருக்கு, பேட் மெமரிஸும் இருக்கு. நான் பரிசுகள்ல பேட் மெமரிஸ்லாம் ஒன்றுமே இல்லை. எனவே நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு நல்ல நினைவு கொடுக்கறதுல ஒரு நல்ல தீர்ப்பை பரிசா கொடுங்க என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியன் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல பரிசுகளை வெறும் போட்டி பரிசு வாங்க இல்லாம பரிசுகளுடைய பல பரிணாமத்தை பேசிட்டு இருக்காரு. வாழ்க்கையில் நம்ம ஒரு பர்த்டேக்காக பரிசு கொடுக்குறோம். அந்த பரிசு தானே ஒரு நினைவுகளா இருக்கு. இப்போ ஒரு கதை கூட எனக்கு ஞாபகம் வருது. அகத்தியன் அன்பிற்கு ஆதாரமாக பரிசு இருக்கிறது. ஒரு அழகான ஒரு பெண் நீளமான முடிவோடு இருக்கிறார். அவருக்கு ரொம்ப நாளா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ஹேப்பி ஆனால் 7 கணவருக்கு மனைவிக்கு 7. கணவருக்கு ஒரு அற்புதமான ஒரு வாட்ச் இருக்கு. ஆனால் அதுக்கு ரிஸ்க் இல்லை. அந்த கணவன் என்ன செய்யறான்னா அவருடைய பிறந்த நாளைக்கு போய் அந்த வாட்சை அந்த பெண்ணுக்கு அந்த ஹேப்பி பாசிட்டிவான கூட்டிட்டு போகணும். அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த பெண்மணி தலைமுறை இல்லாமல் அந்த தலைமுறை கொடுத்து அந்த ரிஸ்க். அப்போ அன்பின் ஆதாரம் பரிசுதானே அப்படின்றது நம்ம அகத்தியனுடைய கருத்து வெளிப்படுது. இந்த வயசுல எவ்வளோ ஆழமான கருத்து. அன்பின் ஆதாரம் வேணும், அது பரிசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக நினைவுகளே முக்கியம் என்று பேசுவதற்காக ஆதர்ஷி 8ஆம் வகுப்பு கேர்ள்ஸ் பள்ளியில் படிக்கிறார். அவர்கள் ஆதர்ஷி அஞ்சிலாக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. ஐயர் திருவள்ளுவர் என்ற வாக்கோடு எனது வாதத்தை தொடங்குகிறேன். அன்பால் உருவான நினைவுகள் தான் ஒரு மனிதனை உயிருடன் வைக்கிறது. பரிசுகளை மட்டும் கையில் பிடித்துக் கொள்பவர்கள் வெறும் எலும்பும் தோலும் தான் என்கிறார் வள்ளுவர். அன்பார்ந்த நண்பர் அவர்களே, என் அருமை நண்பர்களே மற்றும் பெரியவர்களே, அனைவருக்கும் என் இனிமையான வணக்கம். இன்னைக்கு கிஃப்ட் முக்கியமா இல்ல மெமரிஸ் முக்கியமான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. பரிசு என்பது கையில பிடிக்கிற பலூன் மாதிரி காற்று போனால் காணாமல் போயிடும். நினைவுகள் அப்படி இல்லை. நினைவுகள் நம் மூச்சு காற்று மாதிரி. அது இருந்தால்தான் வாழவே முடியும். என்
எதிரி நண்பர்களை பார்த்தா பாவமா இருக்கு. பாவம், அவங்களுக்கு இன்னும் அந்த உலக ரகசியம் தெரியல. பரிசு என்பது வெறும் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டது. ஒரு உதாரணம் சொல்றேன். போன வருஷம் என் பிறந்தநாளுக்கு எங்க மாமா ஒரு பேனா கொடுத்தாரு. 3 நாள்ல மூடி தொலைஞ்சு போச்சு. 4வது நாள் லிங்க் தீர்ந்து போச்சு. 5வது நாள் என் தம்பியோட உடச்சிட்டான். ஆனா அன்னைக்கு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என் மூஞ்சில கேக் பூசின நினைவு இருக்கு. அது நினைக்கும் போது இப்ப கூட சிரிப்பு வருதுல்ல. இன்னொரு விஷயம் கவனிங்க. இப்பெல்லாம் gift கொடுக்கறது பெரிய தலைவலி. அவங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க, நம்ம 600 ரூபாய் கொடுக்கணும்னு இது பட்ஜெட் கணக்கா மாறி போச்சு. இப்ப எப்ப இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கலாச்சாரம் வந்துச்சோ அப்பையில இருந்து பாதி பேரு மத்தவங்க கொடுத்த அதே பிளாஸ்டிக் டப்பாவை சுத்தி 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 நமக்கே தராங்க. ஆனா நினைவுகளுக்கு ரீசைக்கிள் பண்ண முடியுமா? முடியாது. எதிரை நண்பர்கள் சொல்லலாம், பரிசு கொடுத்தா சந்தோஷமா இருக்குமே. ஆமா சார், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதை பிரிக்கிற வரைக்கும் தான். நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்க போன வருஷம் வாங்கின ட்ரெஸ் உங்களுக்கு இப்ப பத்தாது. ஆனா சின்ன வயசுல லீவுல பாட்டி ஊருக்கு போய் ஆத்தலுக்கு வச்சு மாங்காய் தேடி மாமா கிட்ட அடி வாங்கின நினைவை அசை போட்டு பாருங்க. அது தர சந்தோஷத்தை எந்த ஐஃபோனாலே கொடுக்க முடியாது. ரோட்டோரமா நின்று மலையில நடந்தது, ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட மாட்டாம இருக்க பெஞ்சு கடியில ஒளிஞ்சது, முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு காலில் அடிபட்டது, இதெல்லாம் இந்த நினைவெல்லாம் எந்த கடையில நிற்கும்? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியும். நடுவர்களே, முன்னோர்கள் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, முண்டது செரிக்கும் கண்டது நிலைக்கும்னு. நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட உணவெல்லாம் அன்னைக்கே செலுத்து போய் மறைச்சிருக்கோம். ஆனா அந்த உணவை நம் தாய் தன் கையால் ஊட்டிய போது நாம் கண்ட அன்பும் பாசமும் தானே இன்னைக்கு உணர்ந்து மனசுல நிற்குது. ஒரு குழந்தை தன் தந்தையிடம் கேட்பது விளைவிழுந்த பொம்மை அல்ல, அப்பா என் கூட கொஞ்ச நேரம் விளையாட வரீங்களா என்ற தருணத்தை தான் கேட்கும். நீங்க ஏதாவது தாத்தா பாட்டிட்டு கேட்டு பாருங்க, அவங்க சேர்த்து வச்சிருக்க நகைகளையோ துணிகளையோ பெருமையா சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு நம்ம கூட்டு குடும்பமா இருக்கோம், ஒரே இலையில சாப்பிட்டோம் என்ற அந்த நினைவை தான் தவிர்ப்பார்கள். நினைவுகளுக்கு ஆயுள் அதிகம், ஆனா பரிசுகளுக்கு ஆயுள் குறைவு. எனவே பரிசுகள் என்பது வெறும் பேக்கிங், ஆனால் நினைவுகள் தான் நம் வாழ்க்கை ஹெட்டிங். பரிசுகள் என்பது மொமெண்ட்ரி ப்ளஷர், நினைவுகள் தான் லைஃப் லாங் ப்ளஷர். நம்ம வச்சிருக்க பொம்மை எல்லாம் ஒரு நாள் குப்பையாயிரும். ஆனா நம் பெற்றோர்கள் நம்மை தூக்கி சென்ற தருணங்கள் தான் வயதான காலத்தில் மருந்தாகும். கடைசியா அவங்க சொல்றேன், இது விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பரிசு கொடுத்தாலும் சரி கொடுக்கறனாலும் சரி, அந்த மேடையில் பேசுறது எனக்கு ஒரு நல்ல நினைவா இருக்கும் பாருங்க. அதுதான் என் வெற்றி. நினைவுகளே வெல்லும். நன்றி, வணக்கம். அந்த நினைவுகள் எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதை ஆதர்ஷனுடைய பேச்சின் உற்சாகத்திலே இருந்தது. அது நல்ல உற்சாகமான பேச்சு. இந்த நினைவுகள் நிரந்தரமானது. ஆனால் அந்த பரிசுகள்லாம் முக்கியமாக நண்பர்கள் அந்த தற்காலிகமான இருக்காங்க. இதற்கு வருகை தெரிவிப்பதற்காக அடுத்து சோனா அவர்கள் பரிசுகளே முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள். பாடி தலைக்கும் பயிருக்கு நீர் போல வாழ்விக்கும் மாணவர்களுக்கு அன்பளிப்பு. அவை தலைவருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் அன்பு பெற்றோருக்கும் எனது காலை வணக்கம். என் பெயர் ஜுவனா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கப் போகிறேன். நான் பரிசுதான் முக்கியம் என்று பேசப் போகிறேன். நானும் என் தாயும் எங்கள் சொந்த ஊரான நாகர்கோயிலுக்கு சென்றிருந்தோம். நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு மினி பஸ்ஸில் பயணித்தோம். அப்போது ஒரு வித்தியாசமான காட்சி கண்டு வியந்தோம். அந்த பேருந்து ஓட்டுநர் அவர் உபயோகிக்கும் பிரேக் தடுப்பு கருவி முழுவதும் வண்ண வண்ண ரப்பர் பேண்டுகளை போட்டு வைத்திருந்தார். என் அம்மா அந்த ஓட்டுநர்கிட்டே கேட்டார், தம்பி ஏன் இந்த ரப்பர் பேண்ட் கடை? அந்த ஓட்டுநர் சொன்னார், அக்கா இது என் தங்கை யூஸ் பண்ண ரப்பர் பேண்டுகள். அவள் கொரோனாவில் இறந்து விட்டார். நான் அவளுக்கு வாங்கி கொடுத்த பரிசு பொருள் இந்த ரப்பர் பேண்டுகள். ஞாபகங்களை தருவது பரிசுதான்.
உங்களுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் உண்டா? எங்கள் வீட்டில் வாஷ் பேஷன் பக்கத்தில் ஷோகேஸ் உள்ளது. நான் ஒவ்வொரு முறையும் கால் துளக்கும் போது அந்த ஷோகேஸில் நான் பேச்சு போட்டிக்கு வாங்கின கோப்பை, நான் நடனம் போட்டிக்கு வாங்கின கோப்பை, நான் பாடம் போட்டிக்கு வாங்கின கோப்பை என்று அந்த கோப்பைகளை பார்த்தோ என்னவோ எனக்கு சொந்தமல்லே இல்லை. உங்கள் திறமை உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். அதை கொண்டு செய்யும் செயல் உங்களுக்கு பரிசுகளை தேடி தரும். கல்லா இருந்த ஒன்றை சிற்பமாய் மாற்றும் உழைப்பை மதிக்கும் அந்த அன்பளிப்பு. நன்றி. அவர்கள் ஆராய்ச்சியுடைய முக்கியமான கருத்துக்கு கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது நிரந்தரம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இறந்த பின்னாடி கூட இருக்கு. எத்தனையோ கப்பு நம்முடைய முன்னாள் வீரர்கள் வென்றது. இறந்த பின்னாடி இந்தியில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இறந்த பின்னாடி கூட இருக்கு. ஆழமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக நினைவுகளின் முக்கியத்துவதற்கு விஷாகன் 5ஆம் வகுப்பு நினைவுகள் முக்கியமா பரிசுகள் முக்கியமா என்ற யோசனையில் இருந்த நடுவர் அவரே கிளம்பிவிட்டார். நினைவுகளை சுமந்து வந்திருக்கும் நமது அணியினரே, பரிசுகளை அலமாரியில் பூட்டி வைத்திருக்கும் எதிரணியினரே, பெற்றோர்களே, அனைவருக்கும் இந்த விசாரணை மகிழ்ச்சியான காலை வணக்கம். நினைவுகளை சுமந்து வந்திருக்கும் பரிசு கையை நிறைக்கும், நினைவு மனதை நிற்கும் என்று நினைவுகளே முக்கியம் என்று நான் பேச வந்திருக்கிறேன். நண்பர்களே, பரிசுகள் உடையுமா? போகுமா? கண்டிப்பாக. ஆனால் நினைவுகள் உடையாது, பழசாகாது, துணைந்தும் போகாது, என்றும் நம் மனதில் நீங்காமல் இருக்கும். இப்போது நடுவரை கவனம். ஐயா, வாழ்க்கையில் பரிசுகள் இல்லாமல் முன்னேற முடியுமா? அவ்வளவுதான், அவரே கூறிவிட்டார். நாம் பேச கற்றுக்கொண்டோம் பரிசுகள் இல்லாமல், நாம் நடக்க கற்றுக்கொண்டோம் மெடல் இல்லாமல், நாம் சிரிக்க கற்றுக்கொண்டோம் டிராஃபி இல்லாமல், நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட எல்லாமே பரிசுகள் இல்லாமல் தான். ஆனால் நினைவுகளோ ஏராளம். எல்லோரும் சிறு வயது போட்டோக்களை பார்த்து இதெல்லாம் யார் எடுத்தது என்ற நினைவுகளோடு சிரித்திருப்பீர்கள். வீட்டில் அம்மா அப்பா எப்போதும் சொல்லுவார்கள், சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒரே காலகட்டம் நல்ல பிள்ளை சமத்து பிள்ளை என்ற வெற்றிய காலகட்டம் இப்பொழுது சாத்தியப்படாத ஒன்று. இப்படியாக வாழ்வில் மறக்க முடியாத தருணங்கள் தரும் படிக்க முடியாத பரிசை நினைவுகள். இது காலப்போக்கு மாறுவது மாயாஜால பரிசு. சிரித்ததை என்னை அளவிக்கும், அழுத்ததை என்னை சிரிக்க வைக்கும். மனதில் கூட்டி என்றுமே பாதுகாத்து வைத்து ரசித்து ஒரு அதீத பரிசை நினைவுகள். இந்த வார்த்தைகளோடு நினைவுகளே உண்மையான பரிசு என்று சொல்லி இங்கு வந்து பேசிய நினைவுகளோடு இந்த குட்டி பேச்சாளர் தன்னுடைய பெரிய உரையை முடிக்கிறார். பேச்செல்லாம் கிடையாது. அதனால பெரிய வக்கீல் அவர் தான் நினைக்கிறேன். நடுவரையே வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்டு சர்க்கிள் சொல்லிட்டாரு போயாரு. அற்புதமான பேச்சாளர். ஆனால் உண்மையான நிலைமை சரியாக புரிஞ்சுக்கிறார். இதே குழம்பிட்டார். அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. இரு அணிகளுடைய பேச்சும் குழம்பி போன மாதிரி இரண்டும் எது தூக்கலாக இருக்கிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு நாம் உயர்ந்த சிந்தனைகளோடு இருக்கிறார்கள் குழந்தைகள். அடுத்ததாக பரிசுதான் முக்கியம் அப்படின்னு சொல்வதற்கு ராகவி அவர்கள் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். பாரதிய வித்யாலயா.
மக்களே, உங்களை நான் கேட்கிறேன். உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் யார்? அவர் உங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுத்தினாரா? உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் ஏன் அவங்க அந்த உற்சாகம் தான் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஏன் மாதிரி எங்கள் அப்பா எனக்கு 5வது பர்த்டேக்கு ஒரு சைக்கிள் புக் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த 4 வீல் இருந்தது. நான் அப்போ என்ன நினச்சேன்னா, அப்பாடா நம்ம இனிமேல் 2 வீல் இருக்க சைக்கிள் ஓட்டவே மாட்டோம், ஜாலியாக இருந்துடலாம்னு நினச்சேன். ஆனால் அது 2 மாதத்துக்கு தான் இருந்தது. 2வது மாதத்துல எங்கள் அப்பா அந்த 2 வீலை எடுத்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா நான் விழுந்துடுறேன்ப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல விழுந்தாலும் கற்றுக்கோ, நான் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நானும் அவங்க தள்ளி விடுறாங்கன்னு நம்பி ஓட்டினேன். அவர் தள்ளவே இல்லை. சரி நானும் அப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டேன். அப்போ நான் சரியாக ஓட்டும் போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல பலத்தை கைத்தட்டல் தந்தார். அப்போ தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அது எனக்கு ஒரு பரிசு. இதே மாதிரி எங்கள் அம்மா 7வது பர்த்டேக்கு 7 வகையான டிஷ் பண்ணியிருந்தாங்க. ராமன் வீடு பாபிக்கு ரேஷனாவே மாறிடுச்சு. அன்னைக்கு அந்த பாபிக்கு ரேஷன் மாதிரி பண்ண டிஷ் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. அவங்க ஏதாவது ஹாப்பி பர்த்டே சொன்னதோ இல்லைன்னா வந்து எங்கள் தாத்தா பாட்டி ஏதாவது அட்வைஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லை. அன்னைக்கு கிடைச்ச பாபிக்கு ரேஷன் டிஷ்னா அன்னைக்கு கிடைச்சு ஒரு நாள் நான் நல்ல மார்க் சூப்பராக மார்க் வாங்கினதுனால என் ரிப்போர்ட் கார்டை போய் தாத்தா பாட்டிக்கு போய் காமிச்சேன். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதனால எனக்கு ஒரு முக்கியமாக ஒரு பழத்தை கைத்தட்டுலாம் கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பரிசு. அதனால நடுவர் அவர்களே, ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பரிசு வேணும். அதாவது ஒரு பொருள், அன்பு, கைத்தட்டெல்லாம் வேணும். ஸோ எனக்கு இந்த ஹாலை பார்த்த உடனே ஒரு புக்கு தான் ஞாபகம் வருது. ஏன்னா அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சங்கத்தில் பேசும்போது அந்த புக்கு கிடைச்சது. ஸோ அந்த புக்கை பார்த்தாலே எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. ஒரு நிகழ்வை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு பொருள் தான் தேவை, அதாவது ஒரு பரிசு தான் தேவை. நடுவர் அவர்களுக்கு பேனாவை கொடுத்தவர் யாரும் கொடுத்துருப்பாங்க. அவர் ஞாபகம் வச்சுட்டு இந்த தீர்ப்பு எழுதுங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு அறிவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை எந்த நோக்கத்திற்காக அதை அடைந்தோமோ அதை பார்க்கின்ற போதெல்லாம் நமக்கு உற்சாகம் வரும். அதுதான் ராகவன் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். நல்ல சிக்கலான சுச்சுவேஷன் அழகாக மேனேஜ் பண்ணி அதிக பரிசாக மாற்றிட்டு போனார். பரிசை கூடல நம்ம பரிசு கொடுத்தாரு. நல்ல திறமையான பேச்சாளர். அடுத்தபடியாக நினைவுகளை முக்கியம் பேசுவதற்காக எரிக் அவர்கள் 9ஆம் வகுப்பு படிக்கிறார். சென்ட் பேட்ரிக்ஸ் வாழ்க்கை தொட்டு செல்லும் காற்றை போல உன்னை தொட்டு செல்லும் நினைவு. அன்பான நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாண்புமிகு அவை தலைவருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எரிக். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நினைவுகளே முக்கியம் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் நினைவுகள் மிக முக்கியம். ஏன் என்ற கேள்விக்கு நான் ஹாரி பாட்டர் படத்தை தான் எடுத்துக்காட்டாக கூறுவேன். ஹாரி பாட்டர் படத்தில் பள்ளி முதல்வரான ப்ரொஃபசர் டம்பிள்டோர் தனது நினைவுகளை சிறு குப்பிகளில் சேகரித்து வைப்பார். பல இக்கட்டான சூழல்களில் அந்த நினைவுகள் அவருக்கும் அவரை சார்ந்தவருக்கும் மிகவும் அவசியமாக இருந்தது. மாயத்தள ஒழுங்கிலே நினைவுகள் இவ்வளவு முக்கியம். அப்போது மனிதர்களால் நமக்கு நினைவுகள் முக்கியம் தானே. படித்தது ஞாபகம் இருந்தால் உயிரை கூட காப்பாற்றலாம் தெரியுமா? ஒரு அண்ணன் தங்கை வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்தனர். மேகங்கள் விரிந்து வந்தன. காற்று பலமாக வீசியது. தங்கை பயந்து வீட்டுக்குள் ஓடினார். அண்ணன் இயற்கையின் கோபத்தை கண்டு விரட்டார். அப்போது மின்சார கம்பி ஒன்று அறுந்து சாலையில் இருந்த தண்ணீரில் விழுந்தது.
சாலைகள் எல்லாம் தண்ணீர் சாலைகள் தானே. அண்ணனின் நிலைக்கு அப்போது அவன் பிசிக்ஸ் கிளாஸுக்கு சென்றது. அங்கு அவனது ஆசிரியர் தண்ணீரும் மின்சாரமும் சேர்ந்தால் மின்சார அதிர்ச்சி, அதாவது எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுத்தும் என்பது அவனுக்கு நிலைக்கு வந்தது. இந்த நினைவை செயற்படுத்த தொடங்கினான் அண்ணன் கோபி. அவனுடைய தாயுடன் உதவியுடன் மின்சார செயற்மையத்துக்கு தகவல் தெரிவித்த கோபிக்கு அந்த மக்கள், அந்த இடத்தின் மக்கள் பரிசுகள் வழங்கி பெருமைப்படுத்தினர். நினைவுதான் பரிசை பெற்றுதல் என்பது. சிந்துரா சொன்னது போல அவருடைய நண்பர்கள் உன்னுடைய நினைவுதான் எனக்கு மிகவும் முக்கியம் என்று சொன்னார்கள். அவர்களே சொல்லிவிட்டார், நினைவுதான் மிக முக்கியம் பரிசை தந்ததை விட. நினைவுகள் மற்றவர்களுக்கு உதவி செய்து பரிசையும் வழங்கி தருகிறது. நடுவர் அவர்களே, நினைவுகளே முக்கியம் என்பதை நினைவில் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நினைவுகள் உயிரற்றவைதான், ஆனால் சிலர் உயிர் வாழ காரணமே அந்த நினைவுதான். நன்றி, வணக்கம். இன்னொரு பரிணாமம் நினைவுகள் தாங்க எல்லாமே. நினைவுகள் தான் வாழ்க்கை. ஒரு பக்கம் உண்மைதான். என்னுடைய பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவங்கள நான் பார்ப்பேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எல்லா நினைவுகளும் சொல்லிட்டாங்க. நான் பேரன்றதே தெரியல. அதை பார்க்கும்போது அவங்க யாருமே தெரியல. அடுத்த முறை எழுந்து போகும்போது ஒரு 4 தடவை தள்ளி போகும்போது அவங்க அந்த பாட்டியை நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அப்போ தான் நான் உடனே வாழ்க்கைங்கிறதே நினைவு. ஒரு நபர் என்பவர் நினைவுகளால் உருவாக்கப்பட்டவர். அந்த மாதிரி நினைவுகளுடைய இன்னொரு பக்கத்தை நிறைவேற்றிருக்கிறார். அனைவரும் ஒரு பல வேலைகளில் பேசியிருப்பார் என்பதற்கு நல்ல தன்னம்பிக்கையான ஒரு பேச்சு. அற்புதம். அடுத்தபடியாக பரிசுகளே முக்கியம் என்பதற்காக லட்சுமி அவர்கள் 5ஆம் வகுப்பு மந்தன் வித்தியாசம் நடுவர்களே, முயற்சி தன் மெய்வருக்கு கூலி தரும் என்றார்களோ, அந்த மெய்வருக்கு கூலிதான் இந்த பரிசு. எதிர்த்தரப்பினர் மேடையில் ஏறி நினைவுதான் முக்கியம், பரிசுகள் முக்கியம் என்று அடுக்கு மொழியில் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் பேச வந்திருப்பதே இந்த பட்டிமன்றத்தில் கூடிய சிறந்த பரிசு பகிர்ந்ததில் வெறும் கைத்தட்டலை வாங்க அல்ல என்று முதலில் பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, செடிக்கு ஊற்றும் தண்ணீர் போல மாணவர்கள் உழைப்புக்கு ஊற்றும் தண்ணீர் பரிசு. தண்ணீர் இல்லை என்றால் செடி வழியாது. பரிசு இல்லை என்றால் மாணவர்கள் தண்ணீர் இல்லை என்றால் செடி வாடிவிடும். பரிசு இல்லை என்றால் மாணவர்கள் ஆர்வமும் வாடிவிடும். உதாரணத்தை சொல்கிறேன் நடுவர்களே, இந்த உலகமே போடும் சச்சின் டெண்டுல்கர் சிறுவயதில் பயிற்சியின் போது அவுட் ஆகாமல் இருந்தால் அவரின் பயிற்சியாளர் ஒரு ரூபாய் நாணயத்தை தருவாராம். அந்த ஒரு ரூபாய் சாதாரணமான நாணயம் அல்ல. அது 100 சதங்களை எடுத்த ஒரு மாபெரும் வீரனை உருவாக்கிய ஊக்கம் மருந்து. ஒலிம்பிக் மேடையில் ஒரு தடகள வீரர் அழுவது அந்த பதக்கத்தின் விளைவுபாட்டு அல்ல. அந்த பரிசு ஏனும் அங்கீகாரம் அவர் பட்ட அவமானத்திற்கும் உழைப்பிற்கும் கொடுத்த மரியாதையை பார்த்து. ஒரு சிறுவனோ வாங்கும் முதல் கேடயம் அவர் அலமாரியில் அலங்காரமாக மட்டும் இருப்பதில்லை. தோற்கும் போதெல்லாம் நீ சாமானியனல்ல, நீ ஒரு சாதனையாளர் என்று
உங்களுடைய பேச்சில் ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா? நீங்கள் பயன்படுத்திய ஓமைன்னு சொல்லுவாங்க. ஓமை அதாவது ஒரு பரிசுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒரு செடி இருக்கு இல்லையா, தண்ணி ஊற்றாம தான் வளருமா, எவ்வளோ எளிதாக அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு கடினமான ஒரு விஷயத்தை எளிதாக ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த ஓமை அந்த மாதிரி தண்ணி தான் பரிசு அப்படின்னாங்க. அப்படியா? தண்ணி மாதிரி தண்ணி ஊற்றாம சும்மா பார்த்துக்கிட்டே அவங்க நினைவுகள் காத்துக்கிறாங்க ஆடுது அப்படின்னா அது வளருமா? அதான் சொல்ல வருது. எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டுக்கிறாங்க. கேள்வி பதில் சொல்ல ஆர்வம் இரண்டாம் PhD விலங்கியல் சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அன்பான நண்பர்களே, வணக்கம். நினைவுகள் தான் முக்கியமா, பரிசுகள் முக்கியமா? நான் வலியுறுத்துவது நினைவுகள் தான் முக்கியம். கிஃப்ட் எல்லாம் எங்க போய்விடும். ஆனால் அந்த கிஃப்ட் வாங்கிய நாள் நினைவுகள் இன்னும் இருக்கா? பரிசு போய்விடும், நினைவுகள் நம்மோட இருக்கும். நான் சின்ன பையன்தான், ஆனா என் மனசில் நிறைய அழகான நினைவுகள் தான் நிரம்பி இருக்கும். நான் கார்பைசுடன் விளையாடும் நேரம் என் ஃபர்ஸ்ட் பாண்டாம் கார் வாஷிங் மிஷின் மாடல் வைண்டு ப்ளே பண்ணுது. இவை எல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனா எனக்கு பெரிய சந்தோஷம் தந்த நினைவுகள். என் கசின்ஸுடன் விளையாடும் போது ஃபுல் எனர்ஜி உடன் ஓடுவேன், குடிப்பேன், சிரிப்பேன். சின்ன வயசுல நான் வாட்டர் மேலன் சாப்பிடுறேன். இப்பவும் அது சந்தோஷம். ஆனா அந்த நாள் நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். என் ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே குக்கு குக்கு சாங் நான் டான்ஸ் பண்ணேன். இப்போ கூட அந்த ஸ்டெப்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க ஃபேமிலியோட கொடைக்கானல் போனோம். ரிசார்ட் என் கசின் வாங்கியவுடன் விளையாண்டோம். இப்போ அவன் அமெரிக்காவில் இருக்கான். ஆனால் நாங்க அவனை மிஸ் பண்ணுறோம். நாங்க இருந்த அந்த சந்தோஷத்துல எங்களுக்கு இன்னும் என் மனசுல நான் என் அம்மா சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போதான் புரியுது, நினைவுகள் தான் நம்ம வாழ்க்கையை நிரம்பி இருக்கு. நடுவர் அவர்களே, ஒரு சின்ன கேள்வி. பரிசு வாங்கி வச்சு விடுங்களா? பரிசு வாங்கி
முருகா. ஆனால் அந்த பாட்டு நாம் சனமோ சிரிப்புமா? நினைவுகள் மற்றும் நினைவுகள் நம்ம முதல் சிரிப்பு வரைக்கும் இல்லையா? முக்கியமாக பரிசு வாங்க பணம் வேண்டும். ஆனா நினைவுகள் உருவாக மனசு மட்டும் போடும். பரிசு நமக்கு கிடைக்கும், நினைவுகள் நம்மோட இருக்கும். பரிசு ஒரு பொருள், நினைவுகள் ஒரு பொக்கிஷம். அதனால நான் நம்பிக்கையுடன் சொல்கிறேன், பரிசுகளை வீடு நினைவுகள் தான் முக்கியம். நடுவர் அவர்களே, என் நண்பர்களே, நன்றி. இரண்டாம் வகுப்பு படிக்கிறார். அதெல்லாம் ரெண்டாவது படிக்கும் மேடையில் இருக்கு. எனக்கு பயமா இருக்கும். இவங்கன்னா மேடையிலேயே நம்மளே கேட்கிறேன், பரிசு வாங்கி நம்ம வீட்டில் சும்மா தான் வச்சுருக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா முக்கியமான பேச்சாளராக இருக்கு. அடுத்ததாக திருக்குறளுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்காக ருத்ரன் அவர்கள் 6ஆம் வகுப்பு படிக்கிறார். சங்கர அவர்கள் இங்கிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ருத்ரன். நான் 6ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது ஒரு சிறிய பேச்சை பேசப் போகிறேன். அதற்கு முன் நான் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ அந்த மேடையில் பரிசுகள் தானே உள்ளன. அது பயிற்சி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தானே. ஆனா ஏன் அந்த பரிசை வச்சுருக்காங்க? அதுக்கு பதிலாக நினைவா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டியான மேடை வச்சுட்டு போனாங்க. ஏன் அது வந்து அவங்க பரிசு வச்சிருக்காங்க? ஏன்னா பரிசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அதுவும் வீட்டுக்கு அலங்காரமானது பரிசு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மனசுக்கு அலங்காரமானது வந்து நினைவு அப்படின்றாங்க. சரி, சூப்பர். வீட்டுக்கு அலங்காரம் பரிசு, சரி. அதுவும் பரிசு பிடிக்கல அப்படின்றாங்க. சரி, அந்த பரிசுக்கு வந்து நம்ம ஸ்பைடர் அப்படியே நினைவா வச்சுட்டு இருக்க போறீங்க வீட்டுல? இல்லைல்ல, அது உங்களுக்கு அலங்காரமா இருக்குல்ல, அது ஒரு நல்ல விஷயமா தானே உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. அப்படின்னா பரிசுகளும் முக்கியம் தானே. அதே மாதிரி பரிசு தான் நினைவுகளை கிரியேட் பண்ணுது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு கிரியேட்டிவா நல்லா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்குது. அதே மாதிரி அது நல்லா பண்றேன்னா பரிசு கிடைக்கல. ஆனா அந்த பரிசு வாங்கும்போது அந்த சந்தோஷம் இருக்கே, இந்த நினைவு வாங்கும்போது கிடைக்கவே கிடையாது. அதுவும் இப்போ வந்து பரிசு டோட்டல் ப்ரூஃபாகவே இருக்கும். இப்போ நீங்க ஒரு காம்படிஷன் போறீங்க, நல்லா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் வாங்குறீங்க. ஆனா அவங்க வந்து ஒரு பிரைஸும் கொடுக்கல. வீட்டுக்கு போயிட்டு அம்மா எனக்கு நினைவு இருக்கு, நான் பிரைஸ் வாங்கினேன் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு பிரைஸ் இல்லை. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரைஸ் இல்லை ஆனா இருக்கு. அது எப்படி? மைண்ட்ல சொல்லியிருந்தாங்க பிசிக்கலா கொடுக்குறேன். இந்த பிசிக்கலா கொடுக்காம இருக்கிறதுனால ஒரு ப்ரூஃபே ஃபுல்லா போயிடுது. அதே மாதிரி நான் பிரைஸ் வாங்கினேன், காம்படிஷனுக்கு போனேன் அப்படின்னு சொல்றது நல்ல ப்ரூஃபபுளா இருக்கு. இந்த பிரைஸ் வாங்குறது அப்படின்னா பிரைஸுக்கு தான் நிறைய ப்ரூஃப் இருக்கு. அதுக்கப்புறம் பரிசு கிளியர் நினைவையே கொடுக்குது. இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மாமா இந்த சட்டையை வாங்கி கொடுத்தாரு. எனக்கு இன்னும் இந்த சட்டையை போடும்போது என் மாமா ஞாபகம் வருது. ஏன் இந்த ஞாபகம்
வந்து அவர் வாங்கி கொடுத்த பரிசுகள் தான். இப்பயே தெரியலையா, பரிசு தான் முக்கியம். அதுவும் எல்லாருக்கும் பரிசுனா பிடிக்கல அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லியிருக்கேன். பரிசு நல்லதுதான். பரிசு எப்போ கொடுத்தாலும் வாழ்க்கையில நம்மளோடய இருக்கும். நினைவு எப்பயாவது போயிடும். இப்போ சில பேர் இந்த சைடில் சொல்லுவாங்க, நினைவு எப்படியும் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு. பட் ஹியூமன் பிரெயின்ஸில் அவ்வளோ நாள் தாங்காது, கொஞ்ச நாள்லயே காலியாயிடும். அதனால யூ கான்ட் டிபெண்ட் ஆன் நினைவு. ஒரு ப்ரைஸாக வச்சு இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்து போயிட்டாலும் அந்த ப்ரைஸ் இங்கே அப்படியே ப்ரைஸாக நிற்கும். அதே மாதிரி நான் ஜெயிச்சிங்க ப்ரைஸ் கிடைக்கல, அதே மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறீங்க ப்ரைஸ் கிடைச்சிது. இப்போ யாராவது கேட்குறாங்க, என்னடா வீட்டில் ப்ரைஸ் இல்லை இவ்வளோ ப்ரைஸ் வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு காம்படிஷனில் ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லாட்டி வீட்டில் ஃபுல்லாக ப்ரைஸ் வச்சுட்டு நான் தான் அவ்வளோ ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? பரிசு வச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ பரிசு தான் முக்கியம். அதே மாதிரி நினைவும் நல்லா போகுது. நினைவு நல்ல நினைவாகவும் இருக்கும், கெட்ட நினைவாகும். ஆனால் இந்த டைம் ஃபுல்லாக நல்ல நினைவு பற்றி மட்டும்தான் சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் பேசின மாதிரி எல்லாம் வந்து நல்ல நினைவை பற்றி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனால் கெட்ட நினைவை பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். போன வாரம் உங்க அம்மா எதுக்காகலாம் உங்களை திட்டினாங்க? ஞாபகம் இருக்கா? ஏதாவது? ஏன்னா நீங்க அந்த நினைவாவே கன்சிடர் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சத மட்டும்தான் நீங்க நினைவாவே கன்சிடர் பண்றீங்க. ஏன்? ஏன்னா உங்களுக்கு நினைவுங்கிறதுக்கு ஆல்வேஸ் ஃபில்டர் டெக்னிக் இருக்கு. இப்போ உங்களுக்கு 100 பிரைஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த 100 பிரைஸ்ல எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து நினைவு வச்சுட்டு இருக்கீங்க. எதை பிடிக்கும்னு தெரியாது, எதை பிடிக்காதுன்னு தெரியாது. அதனால உங்களுக்கு பிடிச்ச நினைவு, உங்களுக்கு நல்ல நாள் இருந்தது, எதை மட்டும்தான் நினைவாகவே கன்சிடர் பண்றாங்க. அது ஐம் ஸ்ட்ராங்லி அப்போசிட். அதே மாதிரி இப்போ வந்து நான் வேற எது சொல்ல போறேன். நினைவு வந்து இன்விசிபிளா இருக்கு, உங்களுக்கு தெரியாது, இங்க மட்டும்தான் தெரியும். அதுக்கு கண்ணை மூடிக்கணும். பரிசு கண்ணு திறந்துட்டு ஜாம் ஜாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரிசு தொட்டு பார்க்கலாம். நினைவு தொட்டெல்லாம் பார்க்கவே முடியாது, மைண்ட்ல தொட்டாலும் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி ஒரு நினைவு மங்கும், மங்கலம். உங்களுக்கு மங்கலாம் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் இருக்காது. ஆனால் பரிசு நிற்கும், அப்படியே நிற்கும், உங்களுக்கு கிளியராக அது தெரியும். ஒரு நினைவு மனசுல மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த பரிசு வாழ்க்கை ஃபுல்லா நம்மளோடயே நிற்கும். நன்றி, வணக்கம். வந்து நிறைய கருத்துக்களுடைய பேச்சாளர் பட்டிமன்றத்தில் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கருத்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி எழுப்பி எனக்கு இன்னொரு கருத்து நிறைய கருத்துக்களோடு வரக்கூடிய பேச்சாளர் அவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா பரிசுகள் எல்லாம் எனக்கு எங்கேயாவது கெட்ட பரிசு நல்ல பரிசு பார்த்தீங்களா? பரிசுகள் எல்லாமே நல்லதுதான். ஆனால் நினைவுகளில் கெட்ட நினைவுகளும் இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதற்கு அடுத்தபடியாக பதில் சொல்வதற்காக கேபியர் 10ஆம் வகுப்பு ஆச்சாரியார் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நான் வாழத்தின் உண்மைக உணர்ந்து பிறர் வாழ பல செயல்கள் புரிந்து நிறைய கூடிகளை மருளம் எழுதி ஒரு கூட்டுக்கு என பின்வாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல நானும் வீழ்வை எனக்கு நினைத்தாயோ என்னை சுடர் மிகவும் அறிவுடன் கண்டிப்பார் வல்லமை தாராயவன் பயணம் வாழ்ந்திருக்கிறார். மனிதர்களின் அன்புமே என் எதிர்கட்சியும் அன்பான தமிழகமே வணக்கம். இந்த பட்டிமன்றத்துக்கு வந்து நினைவுகள் பக்கம் தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு பரிசு வேணும்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஏதாச்சும் காம்படிஷனில் போய் ஜெயிச்சா தான் உங்களுக்கு பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நினைவு வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் விளையாடுறீங்க அதை நினைவாக வச்சுருக்கோம்.
என்னோட எதிர்கட்சியில் இப்போ பேசிட்டு போனாங்க. நினைவுகள்லாம் நல்ல நினைவுகளும் கெட்ட நினைவுகளும் இருக்கணும். ஆனால் வந்து கடவுள்லாம் நமக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. கெட்ட நினைவுகளை வந்து நம்ம மறந்துடுறாங்க. ஏன் நம்ம கெட்ட நினைவுகள் வச்சுக்கணும்? அது நான் வந்து கேட்குறேன். அதுக்கப்புறமா நம்ம பரிசு நான் இவ்வளோ பரிசு வாங்கியிருக்கோம், இதில் பரிசு வாங்கியிருக்கோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து அந்த வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நினைவு தானே. நீங்கள் வாங்காமல் உங்களால் சொல்ல முடியாது. அதனால் நான் இந்த கேள்வியும் வந்து இது இல்லாமல் நான் எனக்கு நடந்த ஒரு சில நினைவுகளையும் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து என் கஸ்டமர்ஸ் வீட்டுக்கு தான் வந்துருக்கேன். அப்போ நான் வந்து சைக்கிள் ஓட்டலாம் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். தெரியாமல் கீழே விடுவோம். அதனால் நம்ம சிரிச்சுப்போம். இது ஒரு கெட்ட நினைவாக இருந்தாலும் நம்ம அது இப்போ வந்து கெட்டதான் தெரியும். ஆனால் திரும்பி நம்ம யோசிச்சு பார்த்து நமக்கு சிரிப்புதான் வருது. நம்ம மறுபடியும் அப்படியே விழுந்துதான் சொல்லுது, அழுக மாட்டாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் வச்சு அவங்க சொன்னாங்க. அப்போ கம்ப்யூட்டரில் வந்து ஹார்ட்வேர் இருக்குது, ஆனால் சாஃப்ட்வேரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாஃப்ட்வேர் இல்லாட்டி கம்ப்யூட்டர் வேஸ்ட் தான். ஹார்ட்வேர் வச்சு எதுவும் பண்ண முடியாது. அது நான் கேட்குறேன். அப்புறம் பரிசு வந்து இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, பரிசு கூட எடுத்துகிட்டு போக முடியும். அங்கே போய் நான் இது வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன்னு சொல்ல முடியும். ஆனால் நினைவு எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு முன்னாடி பேசுவாங்க பரிசு வந்து இப்போ யாராச்சும் வந்து எனக்கு கேட்டால் நான் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் வந்து நீங்கள் அவங்ககிட்ட நான் ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னால் போகுது, அவங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் அது இல்லை. அப்போ எதுக்கு வந்து அதை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி அதை ப்ரூவ் பண்ணுறேன். அது நான் கேட்குறேன். இந்த மாதிரி அவங்க கேட்டதை வச்சு நிறைய இந்த மாதிரி நினைவுகள் தான் வந்து முக்கியம்னு நான் சொல்கிறேன். பரிசுகள் வந்து நினைவுகளை ரிசீவ் பண்ணணும். அதனால நம்ம இந்த போட்டியை வந்து நினைவோட நம்ம போகணும் நினைப்போம். அப்போ நாங்கள் அடிக்க வச்சிருக்க பரிசு பற்றியும் சொன்னாங்க எதிர்கட்சியில். இப்போ அந்த பரிசு கிடைக்காட்டி நான் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்ல முடியல. பரிசு வச்சுதான் நான் சொல்லணும்னு அவசியம் முடியல. அதனால நீங்கள் வந்து நினைவு வச்சுருந்தாவே போதும். பரிசு வந்து அவ்வளோக்கா முக்கியம் இல்லை. இப்போ பரிசு வாங்கி அது உடஞ்சாலும் நீங்கள் அதோட இதை வச்சு கூட நினைவு தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து பேசுனீங்க, அதே நினைவாக்குறது தானே பேசுனீங்க. நீங்கள் வேறு எதுவும் பொருளை வச்சு பேசலாம். நான் ஷீட் வச்சுருக்கேன், ஆனாலும் வந்து நான் யோசிச்சு தான் பேசுனேன். அதனால வந்து நினைவுகள் தான் முக்கியம். பரிசு வந்து அவங்க முடியும். இதை சொல்லி நான் பிடிச்சிக்கிறேன். நன்றி. ஒவ்வொரு கருத்துக்கும் நெருங்கிறது. நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை இடைவெளி விட்டு பேசிட்டீங்கன்னா இது வேற லெவல் பேச்சு. அற்புதமான கருத்துக்கள். அவர் முக்கியமாக என்ன சொல்றாரு, கெட்ட நினைவு அந்த நேரத்தில் கெட்ட நினைவுமா இருக்கலாம். ஆனால் பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது நகைச்சுவையாக தான் இருக்கும். உண்மையாகவே நிறைய ரிக்ரூட்டர் ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கால்வாசி பேச்சுகள் வந்து அவர்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சோகமான ஒரு காலத்தில் இருந்து ஒரு பேச்சாக இருக்கும். அதனுடைய பேச்சை பின்னால் ஒரு காலத்தில் பேசுகின்ற பொழுது அது மிகவும் நகைப்புடையதாக இருக்கும். எல்லாம் எதிர்ப்பு நீங்கள் கேட்டாங்க, கெட்ட நினைவுகள்லாம் இருக்குங்க. கெட்ட நினைவுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. அது அந்த நேரத்தில் இருக்கே பற்றி பின்னாடி வந்து அதுக்கு நகைச்சுவையான ஒரு நினைவு அப்படின்னு சொல்லி பதிவு செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர் கம்பெனி என்ன செய்வீங்க, சாஃப்ட்வேர் வேணுங்க, சாஃப்ட்வேர்லாம் எப்படி நம்பிடுவாங்க. பல கேள்விகள் இருக்காரு. அதற்கு பதில் சொல்வதற்காக ரியாஸ்ரீ 2ஆம் வகுப்பு PSDB நினைவு இருக்கணுமா, பரிசு இருக்கணும். என் நண்பர்
என் பிறந்த நாளுக்கு ஒரு பேனா தரேன். அந்த பேனா ஒரு சாதாரண பேனா கிடையாது. அது ஒரு அன்பு, அது ஒரு நினைவின் ஆரம்பம். நூல்கள் முக்கியம்தான், ஆனால் நினைவுகள் டிராகன் ஸ்பீங்கோட மாதிரி கிஃப்ட் தான். மில்டன் ஸ்பீங்கோட நினைவில்லாத பரிசில்லாத நினைவு பாஸ்வேர்டு இல்லாத வைஃபை மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நினைவுகள் இருக்கணும்னா பரிசுகள் இருக்கணும். பரிசுகள் தான் முக்கியம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னம்பிக்கையான ஒரு பேச்சு. அதில் வைத்தியம் நிறைய கணக்கு. அடுத்தபடியாக நெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி 4ஆம் வகுப்பு படிக்கிறார். நல்ல உச்சரிப்பு, நல்ல குரல் வளம். பரிசுகள் கையில் இருக்கும், நினைவுகள் மனசில் இருக்கும் பகிர்ந்துருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கேமா வருகிறார்கள். 7ஆம் வகுப்பு 7ஆம் ஆண்டு வருகிறார். பெற்றோர்களே, எதிரணிகளே, நடுவர் அவர்களே, வணக்கம். பரிசுகள் முக்கியமா, நினைவுகள் முக்கியமா? கண்டிப்பா பரிசுகள் தான் முக்கியம். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஒரு காம்படிஷன் இல்லை என்ன போனீங்கன்னா நீங்க எடுக்கிற பரிசு தான்
எப்பயுமே ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கேஸில் இருக்கும். எப்படி இருந்து நீங்கள் அதை பார்க்கும்போது அன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ தேர்ட் ப்ரைஸோ வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரெண்டு உங்களுக்கு உங்கள் பர்த்டேக்கு கொடுத்த பிறந்தநாள் பரிசாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அம்மா நீங்கள் வந்து நல்ல பிள்ளைங்களுக்கு வந்து பரிசு கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை உங்கள் சித்தி வந்து உங்கள் பிறந்தநாளுக்கு ட்ரெஸ் கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் திருப்பி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் அந்த நினைவு திரும்பி ஞாபகம் வரும். இப்போ வந்து ஒரு அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு பக்காவாக போயிடுச்சுன்னா அது வந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி எடுத்து பார்த்தா அது எதுவுமே ஞாபகம் வருது. அது வந்து வேல்யூபிளான ஒரு விஷயம் தானே. இதெல்லாம் வந்து பரிசுகளால் தான் நடக்குது. இப்போ வந்து மேக்ஸில் நீங்கள் சென்டம் எடுத்தாலோ இல்லை வேறு சப்ஜெக்ட் சென்டம் எடுத்தாலோ உங்கள் டீச்சர் உங்களுக்கு கொடுக்குற பேனா பரிசு வந்து நீங்கள் வந்து பத்திரமா வச்சுப்பீங்க, அதை யூஸ் பண்ணுவீங்க. திரும்ப திரும்ப அந்த பேனா எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு டீச்சர் இதை கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். உங்களோட நல்ல மார்க்கும் உங்களுக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் வந்து பரிசுகளால் தான் நடக்குது. இப்போ ஒரு நினைவே உங்களுக்கு ஞாபகம் வரதுனாலே ஒரு பரிசை எடுத்து பார்க்கும்போது அந்த நினைவே இன்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வருது. இந்த நினைவு இப்போ அந்த பரிசை பார்க்கும்போது உடனே ஞாபகம் வந்துடும். நீங்கள் அந்த நினைவை யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக யோசிக்க வரது கூட டைம். ஆனால் அந்த பரிசை பார்த்த உடனேயே உங்களுக்கு வந்து இது வந்து நினைவு வரும். இதே மாதிரி வந்து இப்போ காம்படிஷன்லாம் போனால் அவங்க பரிசு தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் பரிசு இல்லாமல் வந்தோன்னா இப்போ வந்து அம்மா திட்ட தான் செய்வாங்க மோஸ்ட்லி. அப்புறமா வந்து பரிசை வந்து நம்ம அவங்க ஷோகேஸ் அடிக்கடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்பா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால பரிசு வாங்கினா நம்மளுக்கு சந்தோஷம், நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். அதனால பரிசு தான் எப்பயுமே முடியும். நன்றி, வணக்கம். கேள்வி கேட்டுருக்காங்க. என்னன்னா நீங்கள் உங்கள் போட்டிக்கு போயிட்டு வரீங்க, வீட்டில் அம்மா என்ன கேட்பாங்க, பரிசு அவங்க தான் கேட்பாங்க. நல்ல நினைவுகளை வந்தியா கேட்குறாங்களா, இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அம்ருதா 9ஆம் வகுப்பு பிஜி போடும் அப்படின்னு கேட்கிறார். பாருங்கள் அம்ருதா. அவை தலைவர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று எங்கள் அணியின் வாதம் மிகவும் தெளிவானது. ஒரு போட்டி என்று வரும்போது அங்கே கொடுக்கப்படும் பரிசு வெறும் ஒரு பொருள். ஆனால் அந்த போட்டிக்காக உழைத்த உழைப்பு, சந்தித்த நண்பர்கள் மற்றும் மனதில் பதிந்து கொள்ளும் அந்த தருணைகள், இவைதான் நினைவுகள். நடுவர் அவர்களே, ஒரு கோப்பை உடைந்து போகலாம், ஆனால் ஒரு நினைவு என்று அழியாது. பரிசு வாங்குவது ஒரு கண நேர மகிழ்ச்சி. அந்த மேடையில் வாங்கும்போது ஒரு நிமிடத்திற்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு அலமாரியில் ஒரு மூலையில் இருக்கும். ஆனால் நினைவுகள் அப்படிப்பட்டவை அல்ல. ஏனென்றால் இன்று நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். 10 வருடங்கள் கழித்து இந்த மேடையை நினைத்து பார்க்கும் பொழுது அன்று நாம் வாங்கிய பாராட்டு, கைத்தட்டல், பயம் மற்றும் பிறகு வந்த தைரியமும் தான் நம் கண் முன்னால் வந்து நிற்கும். நடுவர் அவர்களே, கையில் இருக்கும் பரிசை விட நெஞ்சில் இருக்கும் நினைவுகள் தான் ஒரு மனிதனை வழி நடக்கும். எதிரணி நண்பர்கள் சொல்கிறார்கள், பரிசு இருந்தால் தான் பெருமை என்று. நான் கேட்கிறேன், எத்தனையோ வெற்றியாளர்கள் என்று காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் தோல்வி அடைந்தாலும்
அந்த பயணத்தில் கிடைத்த பாடங்கள் நினைவுகளாக சேமித்தவர்கள் தான் இன்று பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். நான் இங்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிறு வயதில் அம்மா ஊட்டிய சோறு இன்னும் இனிப்பதில்லை. அன்று அம்மா கொடுத்த தட்டு இன்னும் நம்மிடம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, அது ஒரு நினைவாக நம்மிடம் இருக்கிறது. அந்த நினைவை விட ஒரு பரிசு பொருள் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு பரிசு வாழ்வில் ஒரு முற்றுப்புள்ளி. ஆனால் ஒரு நினைவு வாழ்வில் ஒரு தொடர்கதை. பரிசு வாங்கியவர்கள் அதே இடத்தில் நின்று விடுவார்கள். ஆனால் நல்ல நினைவுகளை சுமப்பவர்கள் தான் அந்த அனுபவத்தை வைத்து மீண்டும் மீண்டும் முன்னேறுவார்கள். பரிசுகள் வெறும் காகிதம் மற்றும் பிளாஸ்டிக் துண்டுகள் தான். பரிசை விட நினைவுகள் தான் ஒரு மனிதன் வாழ்வின் உண்மையான சொத்து. எனவே நினைவுகள் முக்கியம் என்று சொல்லி என் உரையை நிறைவடைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். என்னன்னா, நீங்கள் எத்தனையோ வெற்றி வீரர்களை பார்த்திருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு நீங்க காமெடின்னு ஒரு கிரிக்கெட் வீரர் இருந்தார். அவர் வாங்காத பரிசுகளே கிடையாது. ஆனால் வரலாற்றில் இன்னைக்கு காணாமல் போயிருக்காரு. ஏன்? பரிசுகள் என்பது ஒரு முற்றுப்புள்ளி. ஆனால் நினைவுகள், அதில் இருக்கின்ற பாடங்களை நாம் கற்றுக்கொண்டால் அது ஒரு தொடர்கதை என்ற ஒரு அற்புதமான ஒரு ஆழமான கருத்தை அன்பதாக பேசியிருக்கிறார். இதற்கு தமிழக முக்கியம் பரிசே என்று சொல்வதற்காக கடைசியாக ஒரு சம்யுக்தா ஆடி உட்கார்ந்து இந்த பேசி ஆட வைக்கின்ற வாருங்கள் சம்யுக்தா. வணக்கம், என் பெயர் சம்யுக்தா. நண்பர்களே, உங்க பர்த்டேக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். இன்னொரு ஃப்ரெண்ட் ஹாப்பி பர்த்டே சொல்கிறார். யார் உங்களுக்கு பிடிக்கும்? கிஃப்ட் கொடுக்கிற ஃப்ரெண்டு தானே, கிஃப்ட் தானே பிடிக்கும். நன்றி, வணக்கம். பேச்சாளர் வரவில்லை. அந்த பேச்சாளரின் இடத்தை நிரப்புவதற்காக இம்மீடியட்டாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற பொறுப்பை ஏற்று இன்று பேச்சை அறிவித்திருக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நினைவுகளே என்று அணிக்கு நிறைவு செய்வதற்காக அகில் அவர்கள் வருகிறார். 4ஆம் வகுப்பு படிக்கிறார். கல்வியை வாருங்கள் அகில். என் நண்பர்களுக்கும் எதிரணிக்கும் எங்களை பார்த்து ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கும் என் காலை வணக்கம். இப்போ நீங்க எம்எஸ் தோனி இப்போ வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சது எதுனால? ஏன்னா அவரோட பேட்டிங் பிராக்டிஸ் அவரோட நினைவுல எப்பயுமே இருந்துச்சு. அதனாலதான் அவரால் அந்த கோப்பை இந்தியாவுக்கு கொடுக்க முடியுது. அதுவும் இல்லாம இப்போ நினைவுகளை திருட முடியாது, ஆனா பரிசுகளை திருட முடியும். நினைவுகள் உங்களோட எப்பயும் இருக்கும். இப்போ பரிசுகளை உங்களுக்கு ஏன் ஞாபகம் வருதுன்னா, நீங்க அந்த நினைவு உங்களுக்கு இருக்கும். யாரும் பரிசுல கெட்டது எதுவுமே இல்லைன்னு சொன்னது. தேர்ட் பிரைஸ் இருக்கு, ரன்னர் அப் இருக்கு. ஏன் ஃபைனல்ஸ் தோத்தவங்களுக்கு கூட மெடல்ஸ் கிடைக்கதானே செய்யுது. அதுக்கு மட்டும் எந்த தீர்ப்பு இல்லையா? ஆனா நினைவுகள் கொஞ்ச நாள்லே கொஞ்சம் ஹாப்பி திங்கா மாறும். இப்போ நீங்க கீழே விழுந்துறீங்கன்னா அந்த கீழே விழுந்த
அப்புறமும் உங்களுக்கு நீங்க திருப்பி வந்து ட்ரை பண்ணுவீங்க, அப்புறமே வின் ஆவீங்க. ஆனா இப்ப பரிசுல வந்து தோத்துட்டா அப்புறமே உங்களுக்கு அந்த மெடலை எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்றது வந்து நினைவுலே வந்து ஒரு பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ முக்கியம். நன்றி. அவர் தோனியெல்லாம் அவர் கூப்பிட்டுருக்காரு. தோனியெல்லாம் எப்படி விளையாடுறாரு, மசில் மெமரி. அவர் ஒவ்வொரு பேருக்கு போய் விளையாடும் போது அது தானாகவே அது மசில் மெமரியே இன்பில்ட் ஆகிடுது. அதனால நினைவுகள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பொழுது என்னுடைய யூடியூப் குரூப் ரொம்ப சிக்கலான நேரம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைடு 9 பேர், இந்த சைடு 9 பேர். பொதுவாக ஒரு தலைப்புக்கு அவங்க சின்ன தலைப்புகள் பேசும்போது கரண்ட் தீர்ப்பு போடுவோம், கரண்ட் போயிடுது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு பேச்சாளர் ஏதோ ஒரு புதிய கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இந்த மேடையினுடைய சிறப்பு. இது வெறும் பேச்சு திறமையை மட்டும் வளர்ப்பதல்ல, கருத்தினுடைய செறிவையும் வளப்படுத்துவதாக என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுதான் எனக்கு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, 2 பேருக்கே ரொம்ப ஆழமான அழுத்தமான வாதங்களை சொல்லியிருக்கார்கள். அவங்க சொன்ன மாதிரி நடுவரை கணிப்பு சைக்கர் இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு தீர்ப்பு சொல்லியாகும். பொதுவாக ஒரு பரிசுகள் என்பது எல்லா மாணவர்கள் எல்லாருமே வந்து உலகத்தில் பரிசை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் பரிசுகள் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. பரிசுகள் வந்து நம்ம கையில் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற பல சூழ்நிலைகள், பல ஃபேக்டர்ஸ் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது உறுதியாக நமக்கு தான் கிடைக்குமா அதெல்லாம் சொல்ல முடியும். அதனால் பரிசுகள் தான் இந்த வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் பல முறைகள் நாம் சோர்வை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே வாழ்க்கைக்கு மிகவும் தேவை பரிசுகள் அல்ல, நினைவுகளே 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 என்று சொல்லி முடிக்க முடியாது. ஏன் முடிக்க முடியாதுன்னா, ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயத்தை அடையணும், முடிக்கணும் அப்படின்னா 3 விஷயம் வேணும். ஒன்று, ஒரு தேவை வேணும். ஏதோ ஒரு தேவை இருக்கும், நெசசிட்டிங்கிற மாதிரி. ஒரு நோக்கம் வேணும், ஒரு தூண்டுதல் வேணும். இந்த 3 இருந்தால் தான் ஒரு விஷயத்தை அடையவே முடியும். இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க எங்களுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க, ஒரு ஹவுசிங் பார்த்தாங்க. அவங்க காம்பஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எழுத முடியல. இதை விட எளிமையான ஒரு விஷயம் இருக்குமா படிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், எதுவுமே உங்களுக்கு எளிமையாக இருக்காது. அதுக்கு காரணம் இந்த 3 இல்லை. தேவை இருக்கணும், தேவை இல்லை, ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும், இல்லை தூண்டுதல் இருக்கணும். இந்த 3 இல்லை என்றால் எவ்வளவு எளிமையான பாடத்தை எடுத்தாலும் கடினமாக இருக்கிறது. இந்த 3ஐ உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறதாக இவ்வளோ பெரிய பொருள் கொடுத்தாங்க, நான் பல பேருக்கு சேவை செய்யணும், நான் பெரியார் சமுதாயத்தில் இப்படி வரணும்ன்ற ஒரு தூண்டுதல், ஒரு நோக்கமும் இருந்தால் எவ்வளோ பெரிய இலக்கையும் நம்மால் அடைய முடியும். எனவே இந்த தேவையை கொடுப்பது பரிசு, நோக்கத்தை கொடுப்பது பரிசு, தூண்டுதலை கொடுப்பது பரிசு. அந்த பரிசுகளை நோக்கி, பரிசு என்பது சின்ன நீரை கொண்டது. அந்த சின்ன நீர்களை தேடி, பரிசுகளை தேடி அங்கும் எங்குமாய் ஓடி திரியுங்கள். அப்படி திரிகின்ற பொழுது நம்மை அறியாமலே நினைவுகள் என்ற பெரிய நீங்கள் நம் வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளும் என்று கூறி, பரிசுகளே முக்கியம், நினைவுகள் தானாகவே வந்து சேரும். வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அது யதார்த்தமானது. எனவே பரிசுகளே முக்கியம். பரிசுகளை நோக்கி பயணிங்கள், நினைவுகளை சேமித்துக் கொள்ளுங்கள். நன்றி.